ஃபெங்ஷி அண்ட் ப்ராஸ்பெரிட்டி சீரிஸில் அடுத்து நம்ம கொண்டு வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஹாப்பி மேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து விஷ் ஃபுல்ஃபில்லிங் மேன்னு சொல்லுவாங்க. இவரோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் எங்கே இருக்கிறோ அந்த இடத்துல சந்தோஷமும் வளமும் நிறையுங்கிறது ஐதீகம். இவரோட பின்னால் அந்த குச்சியில் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு ஹேட் கட்டி தொங்க விட்டுருக்காரு. ப்ளஸ் வந்து அந்த சைனீஸ் காயின் சிம்பிள் ஆஃப் வெல்த்தை வந்து கையில் கட்டி தொங்கி தூக்கிட்டு வர்றாரு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு சுரை குடுவை கீழே தொங்குது. இவர் நிற்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பண மூட்டை மேலே நின்றுருக்காரு. இது ஆக்சுவலாக ஒரு மணி பேக்குன்னு சொல்லுவாங்க. அது மேலே நின்றுருக்கிற சிம்பிள். இந்த புத்தா வந்து எங்கே நம்ம வைக்கணும் அப்படின்னா நார்த் ஃபேஸ் பண்ணி வைக்கலாம். இவர் எங்கே இருக்கிறாரோ அந்த வீட்டில் வந்து சந்தோஷம், மகிழ்ச்சி, செல்வமே எல்லாமே நிறையுங்கிற ஐதீகம். இது ஆஃபீஸ் டெக்காராகவும் வச்சுக்கலாம். ஆஃபீஸில் வந்து ஃபெங்ஷி ப்ராஸ்பெரிட்டி ப்ராடக்டாகவும் யூஸ் பண்ணலாம். சாமாவும் வச்சுக்கலாம். எங்கே இருந்தாலும் அங்கே வந்து ப்ராஸ்பெரிட்டி அள்ளி கொடுத்துட்டே இருக்கும். இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸு, நியர்லி ஃபுட் அளவுக்கு ஹைட் இருக்கிற ஸ்டாச்சு. ரெசினில் செஞ்சுருக்காங்க. ஓல்டு ஸ்டைலில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. விண்டேஜ் ஸ்டைலில் போயிருக்கும் பார்க்குறக்கு. பழைய காலத்து சில மாதிரியே ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அந்த ஓல்டு ஹியூஸ் எல்லாம் வச்சு. யாருக்காவது வேணால் கமெண்ட் பண்ணுங்கள், டிஎம் பண்ணுங்கள். இது ஒரு அழகான ப்ராஸ்பெரிட்டி ப்ராடக்ட். சேஃபாக பேக் பண்ணி அனுப்பி விட்றோம். தேங்க்யூ.